வழக்கறிஞரா படிக்கணும், வேலை செய்யணும்னு விரும்புகிற ஒவ்வொரு மாணவருக்கும் அவங்க ஆசையை நிறைவேற்றுற இடமா இருந்தது சென்னையில் இருக்கிற டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி. முன்னாள் குடியரசுத் தலைவர் வெங்கட்ராமன், முன்னாள் முதல்வர் பக்தவச்சலம் அப்படின்னு தொடங்கி பல உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகள், அரசியல் தலைவர்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள் அப்படின்னு பலரை உருவாக்கின இந்த கல்லூரியோட சுவாசம் நிறுத்தப்பட்டு கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் ஆச்சு. 1891 ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 134 வருஷம் பாரம்பரியம் இருக்கிற இந்த கல்லூரிக்குள்ள நாம போகும்போது புனரமைப்பு வேலைகள் நடந்துட்டு இருந்தது. ஆனா இந்த புனரமைப்பு வேலைகள் ஒருவித அதிர்ச்சியை நமக்கு கொடுத்துச்சு. இந்த கல்லூரியில் தான் நான் 2004 முதல் 2009 வரை சட்டக்கல்லூரி மாணவனாக படித்தேன். இந்த கல்லூரிக்கு ஒரு 134 ஆண்டுகள் வரலாறு இருக்குது. இந்திய நாடு 100 ஆண்டை கடந்த வரலாறு இருக்குது. 100க்கும் மேற்பட்ட பெரிய அரசியல் தலைவர்களே, பெரிய பெரிய வழக்கறிஞர்களை உருவாக்கிய பின்புலம் இந்த கல்லூரிக்கு இருக்குது. இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்ன 1891ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட கல்லூரி இந்த கல்லூரி. இந்த கல்லூரியினுடைய கட்டிடம் பார்த்திங்கன்னா இந்தோ ஆர்சானிக் அப்படிங்கிற கலைநுட்ப வடிவத்தோட கட்டப்பட்ட கட்டிடமாக இருக்கும். இப்போ 1891 ஆரம்பிக்கப்பட்ட இந்த கல்லூரி மெட்ராஸ் லா காலேஜ் அப்படின்னு தான் இருந்தது. இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் ஈவினிங் காலேஜ், லா காலேஜ் இருந்தது. அப்புறம் 5 ஆண்டுகள், 3 ஆண்டுகள் டிகிரி படித்து முடித்து வர்றவர்களுக்கு 3 ஆண்டுகள், 12ஆம் வகுப்பு படித்து விட்டு வருகிறவர்களுக்கு 5 ஆண்டுகள். அதுலேயும் 2004ஆம் ஆண்டு வரை, இப்போ நான் சேர்ந்த பொழுது நுழைவுத் தேர்வு இருந்தது சட்டக்கல்லூரிக்கென்று, சட்ட கல்விக்குன்னு. இப்போ 2004ஆம் ஆண்டிற்கு பிறகு நுழைவுத் தேர்வு நிறுத்தப்பட்டது. மதிப்பெண் அடிப்படையில் சேர்க்கை கொடுக்கப்படுகிறது. இப்போ 2004க்கு முன்னாடி வரை நுழைவுத் தேர்வால் அனுமதி கொடுக்கப்பட்ட சட்டக்கல்லூரி தான் இந்த கல்லூரி. 97க்கு முன்ன வர இது சென்னை பல்கலைக்கழகத்தின் கீழே இயங்கி வந்த கல்லூரி. மெட்ராஸ் லா காலேஜா இருந்த பொழுதும் சரி, டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரியா சில ஆண்டுகள் சென்னை பல்கலைக்கழகம், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லைங்களா, மெரினா கடற்கரையை ஒட்டி, அந்த சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய கட்டுப்பாட்டில் இயங்கி வந்த கல்லூரி. 1997ஆம் ஆண்டு இன்னைக்கு இருக்கிற முதல்வராக இருக்கிற ஸ்டாலின் அவர்களுடைய தந்தை கலைஞர் அவர்களால் 1990 டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரின்னு பெயர் மாற்றம். 1997ஆம் ஆண்டு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் என்கிற பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டு அதன் கீழே இந்த கல்லூரி கொண்டு வரப்பட்டது. அன்றிலிருந்து 2018 இங்கே கல்லூரி மூடுகிற வரையில் அது அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் கீழே தான் இயங்கி வந்தது. ஏராளமான தலைவர்கள் படித்த கல்லூரியாக இருக்குது. இந்த கல்லூரியில் நானும் படித்திருக்கிறேன். 134 வருஷம்னாலே தெரியுதே. இப்போ நம்ம டைம் மிஷினில் போனாலே இங்கே யார் யார் நின்றுப்பா, யார் யார் பேசியிருப்பாங்கிற அளவுக்கு நம்மளால யோசிச்சு. அதாவது சுதந்திரம் பெறுவதற்கு முன்னே இருந்த இந்தியாவில் இங்கே மெட்ராஸ் லா காலேஜ் இருந்திருக்கு. அப்போ சுதந்திர போராட்ட வரலாறுகள் எல்லாம் இங்கே விவாதிக்கப்படுவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா சட்டம் படிக்கிற மாணவர்கள்ட்ட இந்திய விடுதலை தாகம் இருந்திருக்கும். இந்த வீடியோ பேசுகிறக்கும் அதுதான் நோக்கம். நம்ம இவ்வளோ லெகசியோடு இருக்கக்கூடிய இந்த கல்லூரி இப்போ என்ன ஆக போகுது, ஏன் இப்போ நம்ம இந்த விஷயத்தை இப்போ பேசுறதுக்கான ஒரு தேவை ஒன்று எழுந்திருக்கும் இல்லையா? நமக்கு உள்ளுக்குள்ளே வரும்போதே கட்டடங்கள்லாம் ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க, ஓகே சம்திங் ஏதோ நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். என்ன நடக்குது இங்கே? இப்போ அம்பேத்கர் அரசு சட்ட கல்லூரியாக இருந்த இந்த கல்லூரி வளாகம் இனிமேல் உயர்நீதிமன்றத்தினுடைய குற்றவியல் நீதிமன்றங்கள் இயங்குகிற நீதிமன்றமாக மாறப்போகுது. அதுக்கான ஏற்பாடு தான் வருகிற 29ஆம் தேதி அதுக்கான இனாகுரேஷனை பண்ண போகிறாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய குற்றவியல் நீதிமன்றங்களை மட்டும் இங்கே கொண்டு வருவதற்கான ஏற்பாடு இருக்கு. இப்போ உயர்நீதிமன்றம் 2ஆக போகிறதா, அல்லது கிரிமினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஒரு வளாகத்திலையும், சிவில், ரிட்டு, அப்பலட்டு இந்த அதிகார வரம்பு கொண்ட வழக்குகள் எல்லாம் வேறு ஒரு வளாகத்தில் விசாரிக்கப்பட போகிறதா என்கிற கேள்வி வழக்கறிஞர்கள் மத்தியில் எழுந்திருக்கு. இப்போ இன்றைய சூழலில் தமிழ்நாட்டில் தலைநகர் என்று சொல்லப்படுகிற சென்னையில் ஒரு அரசு சட்ட கல்லூரி கூட இல்லை என்கிற நிலைமை தான் இப்போ இருக்கு. நீதிமன்றமாக மாறுறது மாணவர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்த போகுது? இப்போ இந்த கல்லூரி கோர்ட்டாக மாறுறது அப்படிங்கிறதுனால
2 பிரச்சனைகள் சொன்னீங்க. ஒண்ணு மாணவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை, இன்னொன்னு வழக்கறிஞர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை. வழக்கறிஞர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனையா நீங்க கவனிக்கிறது எதெல்லாம்? இது வழக்கறிஞர்களுக்கு பிரச்சனை, மாணவர்களுக்கு பிரச்சனை என்பதற்கு பதிலாக நீதி பரிபாலன முறையில், நீதிக்கான நடைமுறையில் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரப்போகுதுங்கிறது தான் கேள்வி. உயர்நீதிமன்றத்தை ஒட்டி சட்டக்கல்லூரி இயங்குகிற பொழுது அவர்களுக்கு ஏற்படுகிற நன்மைகள் இருக்குல்ல, இங்க மட்டும் இல்லை. நீங்க மேற்கு வங்காளத்துல கல்கத்தாவில் தலைநகரில் உயர்நீதிமன்றம் இருக்கு, அதன் அருகாமையிலேயே தான் சட்டக்கல்லூரி இருக்கு. கர்நாடகா மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேயே தான் சட்டக்கல்லூரி உயர்நீதிமன்றத்தை ஒட்டி இருக்கு. நீங்க சத்தீஸ்கர்ல கூட அதன் அருகாமையிலேயே தான் உயர்நீதிமன்றம் இருக்கு. ராஜஸ்தான்ல அப்படிதான் உயர்நீதிமன்றத்தை ஒட்டி சட்டக்கல்லூரி இயங்குகிறது. நீங்க மகாராஷ்டிராவில் மும்பையில் உயர்நீதிமன்றத்தை அருகிலேயே சட்டக்கல்லூரி இயங்குகிறது. எனவே இந்த தொழிற் சேர்க்கை என்பது ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் மருத்துவ கல்லூரி அனைத்துமே மருத்துவ மனையை ஒட்டி தான் இருக்கும். மருத்துவமனை என்பது மருத்துவங்களை நீங்கள் உள்வாங்கிக் கொள்வதற்கும், பேஷண்டாக வருகிற அல்லது நோயாளிகளாக வருகிற அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனையை கையாளுகிற ப்ராக்டிக்கலாக இருக்கிற செய்திகளை உள்வாங்கிக் கொள்வதற்கு, அதில் உங்களுடைய அறிவை பயன்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும். அதுபோல தான் சட்டம். அதனால தான் மற்ற மாநிலங்கள்லையும் அப்படி இருக்குது. எனவே மாணவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, இப்போ ஒரு தொழிற்கல்வியில் ஒரு அட்வொகேட்டாக நான் நல்லா வரணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்களுக்கு கோர்ட்டு கேம்பஸ் பக்கத்திலேயே இருந்தால் நீதிமன்ற நடவடிக்கைகள், வழக்கறிஞர்களினுடைய நடவடிக்கைகள், அவர்கள் வாதிடுகிற புலமை, நீதிமன்றம் எப்படி கையாளுது, எப்படிப்பட்ட வழக்காடிகள் வருகிறார்கள், அவர்களுடைய பிரச்சனை என்ன, சட்டம் என்பது இந்த சமூகத்தோடு இணைந்திருக்கணும். அப்போ இந்த சமூகத்தில் ஏராளமான மக்கள் இருக்கிறான். ஏழை இருக்கிறான், உழைக்கிற மக்கள் இருக்கிறான், செருப்பு தைக்கிறவங்க இருக்கிறாங்க, பணக்காரர்களும் இருக்கிறார்கள், மேல்தட்டு மக்களும் நீதிமன்றத்திற்கு வருகிறார்கள், சாதாரண மக்களும் நீதிமன்றத்திற்கு வராங்க, பெண்கள் வராங்க, மாற்றுத்திறனாளிகள் வருகிறார்கள். நீதி மறுக்கப்பட்ட அனைவருமே நீதிமன்றத்திற்கு வருகிறார்கள். இப்போ இந்த ஹைகோர்ட்ல கீழமை நீதிமன்றமும் இருக்கு. விசாரணையெல்லாம் அங்கதான் நடக்கும். எப்படி கிராஸ் பண்றது, எப்படி குறுக்கு இதுன்னா படத்துல வர்ற மாதிரி கிடையாது. நிஜமான நீதிமன்றம் என்பது வேறு வகையிலாக இருக்கும். ஆவணங்களை, ஆதாரங்களை, சாட்சிகளை, உண்மைகளை வெளிக்கொண்டு வருகிற அதுதான் நீதிமன்ற விசாரணை, ட்ரையல் நடக்கும். அதை பெற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு வசதியாக இருந்தது. இன்னொன்று, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகிற கிராமப்புற ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு இங்கே வந்ததற்கு பிறகு சட்டக்கல்லூரியில் கல்வி பற்று கொண்டிருக்கும் பொழுதே நான் அரசாங்கத்தினுடைய தேர்வுக்கு தயாராகணும்னா நூலக வசதி இங்கே இருக்குது. சென்னையில் இல்லாத நூலக வசதி இல்லை. அண்ணா லைப்ரரி இங்கே தான் இருக்குது, கன்னிமாரா நூலகம் இங்கே தான் இருக்குது, அது போன்ற வசதி இருக்குது. அதே போல் பொருளாதாரத்தில் பின்தங்கி வருகிற மாணவர்களுக்கு அவர்கள் பகுதி நேர வேலை செய்து கொண்டு தன்னுடைய படிப்பை தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம இத்தனை வாய்ப்புகளையும் இழக்கிற சூழல் மாணவர்களுக்கு. மக்களுக்காக நீதிமன்றங்கள் இயங்குகிறது, வழக்கறிஞர்களுக்காக அல்ல, நீதிபதிகளுக்காக அல்ல. நீதிமன்றம் என்கிற ஒரு நடைமுறை நீதி பரிபாலனத்திற்கான நடைமுறையாக இருக்குது. இப்போ நீதி பரிபாலன நடைமுறையில் உயர்நீதிமன்றம் என்று ஒன்று இருக்கிறது. அதில் ரிட் கோர்ட்ஸ் இருக்குது, சிவில் சைடில் இருக்கிற அப்பலேட் சைடு கோர்ட்ஸ் இருக்குது, கிரிமினல் சைடு கோர்ட்ஸும் இருக்குது. பொதுவாக உயர்நீதிமன்றம் என்பது நீங்கள் ஆர்டிகல் 226க்கு கீழே வர இன்ஹரண்ட் ஜூரிஸ்டிக்ஷனில் வர்ற வழக்குகள், அரசாங்கத்திற்கு எதிராக தொடுக்கப்படுகிற வழக்குகள், மனித உரிமை பாதிக்கப்பட்டால் நேரடியாக உயர்நீதிமன்றத்தை நாடலாம் என்று சில சூழல்களில் வருகிற வழக்குகள், ஒரு சட்ட துஷ்பிரயோகம் நடக்கிறது, கிரிமினல் கேஸ் போட்டாங்க, எனக்கு வழக்கு நடத்தி நான் விடுதலை அடைவதற்கு பதிலாக இதில் எந்த உண்மையும் இல்லை, ஆதாரம் இல்லை, தொடக்க நிலையிலேயே நீங்கள் குவாஷ் பண்ணணும்னு சொல்கிற 482 இன்ஹரண்ட் பவர், எஃப்ஐஆர் குவாஷும்பாங்க, சார்ஜ் ஷீட் குவாஷும்பாங்க, இது போன்ற வழக்குகள் அங்கே வருகிறது. அதை தவிர மேல்நீட்டு நீதிமன்றமாக தான் உயர்நீதிமன்றம் இருக்குது. இப்படி ஒருங்கிணைந்து இயங்குகிற உயர்நீதிமன்றத்தில் குற்றவியல் நீதிமன்றங்களை மட்டும் நாங்கள் நீதிமன்ற வளாகத்திலிருந்தே பிரித்து இங்கே கொண்டு வருவதனுடைய விளைவு என்னன்னா, நான் என்ன பிரச்சனையாக பார்க்குறேன்னா, முதல் தலைமுறை வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க. கூடுதலாக ஒரு நீதிமன்றம் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இது நீதி பரிபாலன முறையில் மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு எச்சரிக்கை செய்கிறாரு வழக்கறிஞர் திருமூர்த்தி. மிகவும் பின்தங்கிய கிராமத்திலிருந்து வழக்கறிஞர் ஆகிவிட வேண்டும், வழக்கறிஞர்
தொழிலில் சாதித்து விட வேண்டும் என்கிற ஏக்கத்தோடு வந்து சட்டக்கல்வி பயிலுகிற வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க. பொது நன்மைக்காக, மக்களின் உரிமைகளுக்காக நான் நிற்பேன் என்று சொல்லுகிற வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு ஹைகோர்ட்டில் ஒரு 4 கோர்ட்டில் கேஸ் இருக்கும். ஒரு ரிட் இருக்கும், ஒரு சிவில் கேஸ் இருக்கும், ஒரு கிரிமினல் கேஸ் இருக்கும், ஒரு பெயில் இருக்கும், ஒரு ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் இருக்கும். இப்போது ஒரே கேம்பஸில் இருக்கும் பொழுது ஒரு நீதிமன்றத்திலிருந்து இன்னொரு நீதிமன்றத்திற்கு நீங்கள் உடனடியாக உங்கள் வழக்குகளை நடத்துவதற்கு ஆஜராகி வழக்கை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆக்சஸ் பார்த்துட்டு உடனே போகலாம். இப்போது யங் அட்வொகேட்ஸுக்கு ஒரு 3 கேஸு இந்த கிரிமினல் கோர்ட்டில் இருக்குது, 2 கேஸ் அங்கே இருக்குது. எந்த கேஸ் அவர் வந்து அட்டன் பண்ணுவார்? ஏதாவது ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். அவ்வளவு தூரம் ஒன்றும் இல்லையே, உயர்நீதிமன்றத்திலேருந்து வெளியே வந்து ஒரு வலது பக்கமாக திரும்பி ஒரு 100 அடிக்கு ஓடி வந்தீங்கன்னா ஒரு 200 மீட்டரில் தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் வழக்கு விசாரணையில் ஏற்படுகிற பிரச்சனை என்னென்னா, திடீர்னு 10ஆவதாக இருக்கிற வழக்கு 10 நிமிஷத்தில் ரீச் ஆகும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அது ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கூட ஆகிருக்கலாம். 1 மணி நேரம் ஆகும் என்று நீங்கள் நினைக்கலாம், உடனே ரீச் ஆகிடும் அந்த வழக்கு. எனவே இதையெல்லாம் வந்து எதிர்கொள்ளுகிற இளம் வழக்கறிஞர்களுக்கு ஒரு பெரிய சவால். அதே போல் வழக்கறிஞர்கள் ஜூனியர்ஸ் வச்சிக்காமல் இருக்கிற வழக்கறிஞர்களுக்கு இது ஒரு பெரிய சவாலாக தான் மாறப்போகுது. 2, நான் இந்த நீதி நடைமுறையில் என்ன சிக்கல் வரும்னு சொன்னோன்னா, இப்போது காலையில் வழக்கை விசாரிக்க ஆரம்பித்தா ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி 100 வழக்குகள் 200 வழக்குகளை விசாரிக்கிறாங்க. அதில் ஒரு 100 வழக்குகளில் உத்தரவு போடுகிறார். அந்த உத்தரவு போட்டதற்கு பிறகு அந்த உத்தரவு நகலை நீங்கள் கொடுக்கணும் இல்லையா? அப்போ காலையிலிருந்து மாலை வரை நீதிமன்ற பணிகளில் இருப்பார்கள். அந்த நீதிமன்ற பணி நேரங்களுக்கு பிறகு அவர்கள் விசாரித்த வழக்குகளிலெல்லாம் போடப்பட்ட உத்தரவுகளை டைப் பண்ணி கொடுக்கணும். டைப் பண்ணி ஒருவர் கொடுத்ததற்கு பிறகு, ஸ்டெனோ கொடுத்ததற்கு பிறகு அது சரியாக இருக்கிறதான்னு நீதிபதி சரிபார்க்கணும். சரிபார்த்து விட்டு கையெழுத்து போடுவார். இப்போ ஒரு நீதிபதிக்கு எவ்வளவு வேலை இருக்குன்றது ஒன்று. ஆனால் இந்த நீதி பரிபாலன நடைமுறையில் அப்போ காலையிலேருந்து இங்கே இருப்பாங்க, பண்டில்லாம் வந்துடும். இப்போ நீதிபதிகளுக்கான அறைகள் இங்கே ஒதுக்கப்பட்டிருக்கிறதான்னா எனக்கு தெரியல. நீதிமன்றம் இயங்க போகிறது என்று சொல்லுகிறார்கள். ஒருவேளை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அங்கிருந்து காரில் வந்து இங்கே வழக்குகளை விசாரிச்சுட்டு நீதிமன்ற நேரம் முடிந்ததற்கு பிறகு மீண்டும் அந்த வளாகத்திற்கே போய் அவருடைய அறையில் உட்கார்ந்து கொண்டால், இப்போ இங்கே இருக்கிற பண்டில்லாம் யார் தினமும் எடுத்துக்கிட்டு போவாங்க? இப்போ இந்த மாதிரியான நடைமுறை சிக்கல் எதையுமே யோசிக்காமல் இதை செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எனக்கு தெரிந்த வரையில் எந்த வழக்கறிஞர் சங்கங்களையும் கலந்து ஆலோசித்ததாக தெரியவில்லை. நான் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் இருக்கிறது, அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கம் அமைப்பு இருக்குது, அதில் நான் வந்து மாநில குழு உறுப்பினராக இருக்கிறேன். சங்கங்களிடத்தில் விவாதித்தார்களா என்பது கேள்விக்குறி. இது வந்து விவாதத்திற்கு உள்ளாக்கப்படவில்லை. வழக்கறிஞர்களின் ஆலோசனை கேட்கப்பட்டதா என்றால், என்னுடைய அறிவுக்கு எட்டியவரை இன்று வரை எந்த விதமான ஆலோசனையும் கேட்கப்படவில்லை என்பதுதான் பதிலாக வருகிறது. நான் எம்ஹெச்ஏ பிரசிடெண்ட்டை கூட இன்னைக்கு கேட்டேன், மோகனகிருஷ்ணன் இருக்கார், என்ன இந்த மாதிரி வந்து கிரிமினல் கோர்ட்ஸை மட்டும் மாத்திரதா சொல்கிறாங்களே, ஏதேனும் விவாதம் செய்யப்பட்டதா என்று சொன்னால், ஒன்றும் ஆலோசிக்கலை, நம்ம கூட ஆட்சேபனை கடிதம் கொடுத்துருக்குறோம், நம் தேவைப்பட்டால் போராட்டம் செய்வோம் அப்படின்னு சொன்னார். நீங்கள் உயர்நீதிமன்றம் என்கிற வளாகத்துக்குள்ளே இப்போ சிஎஸ்எஃப் பாதுகாப்பு இருக்குது. அப்போ இதுவும் ஹைகோர்ட் தானே, இந்த ஹைகோர்ட்டுக்கும் சிஎஸ்எஃப் பாதுகாப்பு வேண்டும் என்று பாதுகாப்பை விரிவுபடுத்த போகிறீர்களா, அல்லது பாதுகாப்புக்காக பல கோடி ரூபாயை செலவு செய்வதற்கு தயாராக போகிறீர்களா? எவ்வளவோ வழக்கு நிலுவையில் இருக்குது. விரைவு நீதி வேண்டும் என்று நீதிபதிகள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், வழக்காடிகள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், வழக்கறிஞர்கள் வேண்டுகோள் வைத்து கொண்டே இருக்கிறார்கள். அதையெல்லாம் கவனத்தில் கொண்டு விரைவு நீதி கொடுப்பதற்கு, உண்மையான நீதியை விரைவு நீதியாக வழங்குவதற்கு என்ன ஏற்பாடோ அந்த ஏற்பாடுகளெல்லாம் கூடுதலாக கவனம் செலுத்தலாம். இப்போ கிரிமினல் கோர்ட்ஸ் வர்றதால அடிப்படையாக நான் பார்க்குற பிரச்சனை, அன்றாடம் அவர்கள் சந்திக்க வேண்டிய பிரச்சனைகளாக நீதிபதிகளுக்கே மாறுமோ என்கிற சந்தேகம் என் மனசில் இருக்கு. இப்போ கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருடங்களாக இங்கே கல்லூரி இயங்கலை. இப்போ திடீர்னு இப்படி ஒரு செட்டப்புக்குள்ளே, இப்படி ஒரு மாற்றத்துக்குள்ளே போகிறதுக்கு என்ன காரணம் இருக்கும்? அதாவது 2018 இங்கே கல்லூரி மூடப்பட்டது. ஆனால் இது ஒரு நாளில் 2 நாளில் எடுக்கப்பட்ட முடிவாக எனக்கு தெரியவில்லை. காரணம் என்னன்னா,
இது வந்து பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் அல்லது அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்ததாக நான் கருதுகிறேன். இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய கட்டிட குழு அல்லது அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கமிட்டி வச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட குழு இதில் வந்து முடிவெடுக்கணும், நாங்கள் நீதிமன்றமாக மாற்றப் போகிறோம் என்றால் அதுக்கு சில சட்ட நடைமுறைகள் இருக்குது, அரசாங்கத்தோட பேச வேண்டி இருக்குது, சில கோப்புகள் மாற வேண்டியதுலாம் இருக்குது. எனவே இதுவெல்லாம் அவர்களுக்குள்ளாகவே ஆலோசித்து எடுக்கப்பட்ட முடிவாகத்தான் நான் பார்க்குறேன். இன்னும் சொல்லப்போனால் உயர்நீதிமன்றத்தில் ஏராளமான வழக்கறிஞர்கள் இருக்கார்கள். குறிப்பாக 10,000த்திற்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் அன்றாடம் வந்து போகிறார்கள். அவர்களில் பெரும்பான்மையான பகுதி வழக்கறிஞர்களுக்கு இனிமேல் கிரிமினல் கோட்ஸ் இங்கே போக போகுதுங்கிறது கூட தெரியாத சூழல் தான். ஏன்னா அந்த அளவுக்கு விளம்பரப்படுத்தப்படலைன்ற. உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு இப்படி எனக்கு தெரிஞ்சு ஐ ஸ்லேவ் மை கான்சியஸ். மனசாட்சியாக நீங்கள் போய் ஒரு ரேண்டமாக ஒரு 10 வக்கீல்கிட்ட கேளுங்க, கிரிமினல் கோர்ட்டு மாறப்போகுதான், லா காலேஜை வந்து கிரிமினல் கோர்ட்டாக மாற்ற போகிறாங்களான்னு கேளுங்க, தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க. எனவே அப்படிப்பட்ட சூழலில் தான் இதுவெல்லாம் ரகசியமாக நடத்தப்பட்டதாகத்தான் நான் பார்க்குறேன். ஒரு பொது அறிவிப்பு, பொது விளம்பரம் கிடையாது. வழக்கறிஞர் சங்கங்களோடு ஆலோசிக்கப்படவில்லை, வழக்கறிஞர்களோடு கலந்தாலோசிக்கப்படாத ஒரு சூழல். இதுவெல்லாம் நடைமுறை சிக்கல்களை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்பதிலிருந்து ஒரு மாற்று கருத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னைக்கு கூட என்ஆர் இளங்கோ திமுகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு. அதில் கூட அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, மாற்று கருத்தை தான் முன்வைத்திருக்கிறார். அதாவது பாரம்பரியமான கட்டிடம், ஆனால் நீதிமுறையில் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை இது ஏற்படுத்தும்னு தெரியல. ஒரு மாற்று மறுபரிசீலனைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய கருத்தாக அவர் பதிவு செய்திருப்பதாக நான் பார்க்குறேன். ஒரு இளம் வழக்கறிஞராக எனக்கும் அந்த கருத்து இருக்குது. நடைமுறை சிக்கல் வரப்போகிறது. எப்படி அலுவலக ஊழியர்கள் உயர்நீதிமன்றத்திலேருந்து இங்கே வரப்போகிறாங்க, சிஎஸ்ஐ பாதுகாப்பை பற்றி என்ன முடிவு எடுத்திருக்கிறார்கள், வேலை நேரம் முடிந்ததற்கு பிறகு உத்தரவுக்காக நீதிமன்ற நீதிபதிகள் உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு அறைகள் இங்கேயே ஒதுக்கப்பட்டு இங்கேயே தங்குவார்களா அல்லது அங்கேயே இருப்பார்களா? அப்படின்னா ஹைகோர்ட் ஜட்ஜில் கிரிமினல் கோர்ட்டில் இருக்கிறவங்க மட்டும் இந்த கேம்பஸுக்கு வருவாங்க, மற்ற நீதிபதிகள்லாம் அந்த வளாகத்துக்கு போவாங்க. நான் ஒன்றும் கிரிமினல் கோர்ட் ஜட்ஜஸ்ஸு, ரிட் கோர்ட் ஜட்ஜஸ்ஸு, அப்பலட் கோர்ட் ஜட்ஜஸ்ன்னு பார்க்கல. அவர்களெல்லாம் இந்திய அரசமைப்பு சட்டத்தால் வந்து உயர்நீதிமன்ற நீதிபதி. இது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்டு. இந்த கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்டில் இருக்கிற எல்லா நீதிபதிகளும் எப்படி பார்க்கப்பட வேண்டும் என்கிற ஒரு கோணம் இருக்குது. அதே போல் வழக்கறிஞர்களுக்கான சிக்கல் இருக்குது, நீதிமன்ற ஊழியர்களுக்கான சிக்கல் இருக்குது. இதுவெல்லாம் எப்படி சரி செய்ய போகிறார்கள், எப்படிப்பட்ட சூழலை எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்பது பொறுத்து தான் பார்க்கணும். தமிழ்நாட்டோட தலைநகரான சென்னையில் அம்பேத்கர் பெயரில் இருந்த ஒரு சட்டக்கல்லூரி இப்போ இல்லை அப்படிங்கிறது சமூக நீதி பேசுகிற இந்த மண்ணுக்கு உகந்தது தானா?